நம்ம ஒரு பைக்கை பத்தின வீடியோ பார்க்க போறோம். இந்த வீடியோ வந்து தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் நம்ம பண்றோம். என்னன்னா இது வரைக்குமே தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த பைக்கை பத்தின ரிவ்யூ இல்ல. எனக்கு இந்த பைக்கு உயிருக்கு உயிரான ஒரு பைக்கு. இந்த பைக்கை பத்தி நான் பேசலன்னா வேற யார் பேசுவான்னு மாதிரி தான் இருக்கும். இந்த வண்டியை பத்தி பேசுறதுக்கு தகுதி எனக்கு மட்டும்தாங்க தமிழ்நாட்டிலே இருக்குது. கண்டிப்பா உறுதியா என்னால சொல்ல முடியும். இந்த பைக்கை நான் காட்டினதுக்கு அப்புறம் நீங்களே அதை கண்டிப்பா ஒத்துக்கிடுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பைக் தான் இன்னைக்கு நம்ம கையில இருக்கு. பார்த்துக்கிடுங்க, The Great கரும்புலி SD Adventure 2025ல அல்டிமேட்டான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். So instinctive and so passionate. Every word I move so descriptive like an adjective. I got a vendetta against people who patented being negative when you should be getting after it. I got facts over tracks. This and that, spitting slow, spitting fast. I feel roast, I get gas, think I'm okay at last, but I don't know what that can erase all the past and the pettiness. A reflection of the emptiness. Hilarious, you think you're worth my time, you're delirious, mysterious, because you hide behind a fake exterior. Inferior, you know I'll always be. நம்ம தமிழ் சேனல்ல SD அட்வென்ச்சர் வீடியோ வந்து நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம். 2025ல அப்டேட்டட் வெர்ஷன். என்னென்ன அப்டேட் பண்ணிருக்குன்னாச்சுன்னா இதை முன்னாடி பார்த்தா அப்படி ஒரு செல்லம் போல இருக்குங்க. நான் இன்டர்நேஷனல் ஸ்டைல் அப்படின்னு சொன்ன பத்தில இந்த இன்டர்நேஷனல் தீம்ல டபுள் ஹெட்லைட் கொடுத்துட்டாங்க. ஒரு ஹெட்லைட் இல்லைங்க, 2 ஹெட்லைட். அதுவும் ஆலஜனை தனியா போட்டு டபுள் ஹெட்லைட்டுங்க. 2 பக்கம் 2 ஹெட்லைட் இருக்குது. ஒரு DRL இதுக்குள்ள இருக்குது. இது வந்து ப்ரொஜெக்டர் லைட் ஐபீம்ல தனியா இருக்கு. அதுக்கு மேல ஒரு வெள்ளை கலர்ல ஒரு அழகான டிசைன்ல இந்த லைட் மட்டுமே வச்சிருந்தா கூட கொஞ்சம் முக்கியம் இருந்திருக்கும். பட் 2 சேர்த்து போட்டு மேல ஒரு ரவுண்ட் அடிச்சு வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வீக்கு பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம டிசைனில் இருக்குது. பழைய SD அட்வென்ச்சரில் வந்து நார்மலாக பிளாக் கலரில் கொடுத்துருவாங்க. என்ன கலராக இருந்தாலும் பிளாக் கலரில் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் இது ஒயிட் கலரில் கொடுத்து ஃப்ரண்ட்டில் ஒரு அழகான ஒரு பிளாக் கலரில் ஒரு கப்பு கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது டோட்டலாகவே உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே மாற்றிருக்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வைசர் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பார்க்க ஒரே மாதிரி தானே இருக்கு. ஸ்டிக்கர் மட்டும் தானே புதுசாக போட்டிருக்காங்கன்னா இல்லைங்க. இது பாருங்க, இந்த பாரு வளைஞ்சு இப்படி மேலே போகுது. நம்மளுடைய பழைய இதை விட நல்லா கொஞ்சம் அகலம் இருக்குது. ஏன்னா ஹெட்லைட் அகலமா போயிட்டு அப்போ வைசர் அகலப்படுத்தணும். அது வைசர் சாதாரண வைசர் இல்லைங்க, நமக்கு அட்ஜஸ்டபிள் வைசர். ஆமா, இந்த பக்கம் 2 அலாங்கி இருக்கும் பார்த்துங்க. 2 அலாங்கியை நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த வைசரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்டெப்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டிஸ்பிளே ஏற்கனவே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் டிஸ்பிளே தான் இருந்துச்சு. அந்த டிஸ்பிளே இருக்குது. நல்ல கொஞ்சம் வைடான ஹேண்டில் பார் கொடுத்துருக்காங்க. இன்னும் பெருசா ஒரு ஸ்பெஷல் மாத்திருக்காங்க. என்ன அப்படின்னாச்சுன்னா இந்த சஸ்பென்ஷன் இந்த இருக்கு பத்தில ஃப்ரண்ட் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து அதாவது ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து 41 mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷனை போட்டிருக்காங்க. பழசை விட நல்ல ஒரு ஸ்ட்ராங்கு, நல்ல ஒரு டிராவல் ஏரியாவும் நிறைய இருக்கு. நானே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது அந்த ஃப்ரண்ட் பொசிஷனில் வண்டி இறங்கி ஏறுறதுலாம் எப்பவுமே அல்டிமேட்டாக இருக்கும். நானே நிறைய ஷாட் வச்சிருப்பேன். 360 ஷாட்டு ஃப்ரண்ட் வீலை நோக்கி தான் வச்சிருப்பேன். அது சொக்குன்னு இறங்கிட்டு வருது, அவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ அதையும் தாண்டி டிராவல் விஷயம் நிறைய ஆக்கியிருக்காங்க. 41 mm சைஸையும் கூட்டியிருக்காங்க. பார்த்துடுங்க, டயர் 2மே அதே சைஸ் தான், வேற எதுவும் மாற்றம் இல்லை. இங்க 21 இன்ச்சு டயரு, அங்க 18 இன்ச்சு டயரு. இது 19 இன்ச்சு, அது வந்து 130 இன்ச்சு. ஸோ மற்றபடி வேற எதுவும் இல்லை. டேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு அழகான ஒரு இது ஸ்பைக் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இது ஏற்கனவே இருந்துச்சு நம்ம இதில், ஆனால் இது கொஞ்சம் தள்ளி இருந்துச்சு, நீளமாக இருந்துச்சு. டேங்க் பேக் அதாவது பெட்ரோல் டேங்க் வைக்கிற மாதிரி. ஆனால் இப்போ அப்படியே மாற்றி ஒரு அழகாக இது என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஃப்ரண்ட்ல இருந்து பார்க்கும்போது அப்படியே ஒரு BMW GS 900 இருக்குல்லையா, அது இல்லைன்னா 1300 GS இருக்குல்லையா, அது பார்க்குற ஸ்டைல்ல இருக்குது. அந்த 2 ஹெட்லைட்டு, இந்த கவுலு, அந்த பெரிய ஹைட்டான ஒரு பொசிஷன் எல்லாமே பார்க்கும்போது நீங்கள் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பார்க்கும்போது எனக்கு இப்போ நான் இந்த ஒரு BMW GSக்கு பக்கத்தில் நிற்கிறேன்னா அந்த மாதிரி இருக்குதா உங்களுக்கு. இந்த பொசிஷன் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும். இதை பாருங்க, ஜபர்தஸ்தாக இருக்கா, என்னோட நெஞ்சு அளவுக்கு இருக்குங்க. அப்பா, நானே 5 அடி, இப்போ 5 அடிக்கு வரைக்கும் ஹேண்டில் பார் இருக்குது. அங்கே வியூ ரோடு வியூவும் நல்லா இருக்குது, நல்ல விரிவாக இருக்குது. நம்ம கையில் இருக்கிறது இப்போ காக்கி அண்ட் ஒயிட்டு.
ஒரு ஒரு ப்ரீமியம் கலர் அப்படின்னு சொல்லலாம். டபுள் கலரு ப்ரீமியம் கலர். நான் வச்சிருந்தது ஃபுல்லாகவே வந்து சிங்கிள் கலர் தான். அதாவது பிளாக் ஃபுல்லாகவே பாடி ஃபுல்லாக இருக்கும், டேங்க் மட்டும் ஒரு கலர் இருந்துச்சு. பட் அந்த கலர் இல்லாமல் இப்போ உள்ள டபுள் கலரில் கொடுத்துருக்காங்க. இதில் எஸ்டாப்ளிஷ் 1969ல் எஸ்டியோட எஸ்டாப்ளிஷ் இயரை அவங்க அழகாக இதில் போட்டு விட்டுருக்காங்க. இன்னுமே ஒரு சில டெக்னிக்கல் விஷயம் மாறி இருக்கு, அதை நம்ம கண்டிப்பாக சொல்லி ஆகணும். நம்மகிட்ட இது ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதில் சேர்த்துருக்காங்க. ஏற்கனவே ஏபிஎஸ் மோடு வந்து 3 மோடு இருக்குது. அதாவது ரோட் மோடு, ரெயின் மோடு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு மோடு. இதில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்ம எஸ்டி அட்வென்ச்சர், அது கரும்புலி, என்னுடைய கரும்புலி வந்து என்றைக்குமே ஒரு கண்ட்ரோல் வண்டி விட்டு போச்சு அப்படிங்கிற ஒரு நாளை நான் பார்த்ததில்ல. கிட்டத்தட்ட 55,000 கிலோமீட்டர் ஆல் ஓவர் இந்தியா 3 டைம்ஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2 டைம் லடாக் கொண்டு போயிருக்கேன், ஒரு டைம் நார்த் ஈஸ்ட் கொண்டு போயிருக்கேன். எந்த நாளுமே வந்து பிரேக்கிங்லேயும் சரி ட்ராக்ஷன்லேயும் சரி என் வண்டி என்றைக்குமே என்னை வந்து கவுத்து விட்டதில்லை. ஒரு பேடான சுச்சுவேஷனில் கூட வண்டி அவ்வளோ கரெக்டாக இருக்கும். அப்படிப்பட்ட வண்டிக்கு இன்னுமே வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். டபக்குன்னு உட்காந்துட்டேன் ஏன்டான்னு கேட்டீங்கன்னா, இந்த பேஸ்மெண்ட் ஏரியா தான். இப்போ ஃப்ரண்ட்ல பார்த்துட்டிய நிறைய பேர் சொல்றாவ, இந்த வண்டியை பார்த்துட்டு வந்து பெருசா ஒன்றும் மாற்றம் இல்லை, மருவை மாத்திட்டா எப்படிதான் வண்டி சேல்ஸ் கூடிடுமா அப்படின்னு கேட்குறிய. அந்த வண்டி 2025ல் எஸ்டி அட்வென்ச்சர் வந்து மறு மட்டும் வைக்கலங்க, அதாவது டிசைன் மட்டும் மாற்றலைங்க, எல்லாத்தையுமே அடிப்படையாக மாற்றிட்டாங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இது நம்மளோட ரேடியேட்டர் வந்து என்னுடைய எஸ்டி அட்வென்ச்சருக்கு வந்து பெருசாக இருக்கும். இப்போ அது காம்பேக்டாக சின்னதாக்கிட்டாங்க. ஃபேனு அது எல்லாமே சின்னதாக இருக்குது. அதே மாதிரி கீழே வந்து பாஷ் பிளேட் போட்டிருக்காங்க. நமக்கு மெட்டல் பிளேட்டு கீழே உள்ள அடியில் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் இது ஃபுல்லாகவே வண்டியை டோட்டல் இன்ஜினை கனெக்ட் பண்ணுற மாதிரி, கவர் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க பாஷ் பிளேட்டு. அது எப்படி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னாச்சுன்னா, இந்த சைலன்சரை வந்து இன்ஜின்ல இருந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதுதான் கொடுக்க முடிஞ்சுது. இந்த சைலன்சர் வந்து உள்ளே போயிட்டு அடியில் ட்ராவல் ஆகி இப்படி வெளியே வருது பார்த்துடுங்க. ஸோ அதனால தான் இந்த பாஷ் பிளேட்டை இப்படி கொடுக்க முடிஞ்சது. பழைய வண்டியில் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இப்படி வந்து இப்படி வரும். ஸோ அதனால என்ன ஆகும் அப்படின்னா, இந்த பக்கத்தில் ரைட் சைடில் காலில் வந்து ஹீட்டு நமக்கு ஃபீல் ஆகும். நான் எப்போவுமே சொல்லியிருப்பேன், எஸ்டி அட்வென்ச்சரில் பெருசாக ஹீட்டு கிடையாது, ஆனால் ரைட் சைடு காலில் மட்டும் ஹீட்டு கொஞ்சம் ஃபீல் ஆகும் அப்படின்ட்டு. இப்போ அந்த பிரச்சனையுமே கிடையாது, ஹீட்டுங்கிற ஒரு விஷயமே கிடையாது. அது கீழே அடியில் போயிடும். அதனால இந்த பக்கம் ஒரு ஹீட்டும் ஃபீல் ஆகாது. இன்ஜினும் வந்து பயங்கர ரீஃபைண்டாக கொண்டு வந்து போயிருக்காங்க. பழைய வண்டிலாம் கொஞ்சம் ரஃப்பாக ஓடும், கடன்னு ஓடும், கொஞ்சம் ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற இன்ஜினு அவ்வளோ ஸ்மூத்தாக, என்னமோ இந்த சைலன்சரை அடைச்சி காட்டினாப்புல நம்ம ஷோரூமில் உள்ளவர், நீங்கள் இப்போ இன்ஜினை திரிக்கு பாருங்கன்ட்டு ஒரு ஸ்ப்ளெண்டர் இப்போ பைக் ஓடுன மாதிரி ஓடுதுங்க. அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அவ்வளோ ஒரு ரீஃபைன்மெண்ட்டாக இன்ஜினை மாற்றிருக்காங்க. இன்னொரு பெரிய விஷயம், இந்த இடத்துல இந்த பாஷ் பிளேட்டுக்கு இடத்துக்குள்ள தான் உங்களுக்கு கூலண்ட் ஆயிலோடைய டேங்க் வச்சுருந்தாங்க. அப்போவே நான் சொல்லியிருப்பேன், இந்த வண்டியை நான் வாங்கும்போது சொல்லியிருப்பேன், ஏதாவது இதில் போகும்போது ஆஃப் ரோட்டில் போகும்போது இடிச்சுதுன்னா கூலண்ட் எல்லாம் கொட்டிட்டு வீணாக போயிடுமே, இப்படி வச்சுருக்காங்களே முட்டா பசங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அதை அப்படியே நம்ம கஸ்டமரோடைய ஃபீட்பேக்கை கேட்டு வாங்கி இந்த இன்ஜினுக்கு கீழே அடியில் கொண்டு வந்துட்டாங்க. இந்த கூலண்ட் இது இங்கே கொண்டு வந்துட்டாங்க. அது ஒரு பெரிய ஒரு யூஸ்ஃபுல், கண்டிப்பாக மாற்றம், பாராட்டக்கூடிய ஒரு மாற்றங்க. அடுத்து நம்ம எஸ்டி அட்வென்ச்சர் எப்படி மாறி இருக்காப்புல அப்படின்னாச்சுன்னா, இந்த சீட்டு குஷன்னா குஷன். சத்தியமாக சொல்கிறேன், நான் வந்து உருவகப்படுத்தவே இல்லை. நான் சில வண்டிகளை வந்து உருவகப்படுத்தும் போது சில பேர் திட்டுறிய, ஏன்டா இதுக்கும் அதுக்கும் ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபீல் பண்ணுறத நான் உருவகமாக சொல்கிறதுல தப்பே கிடையாது. இந்த சீட்டை பார்த்தீங்கன்னா அப்படியே நமக்கு வந்து ப்ரீமியம் பைக்கில் உள்ள சீட்டுக்கு அப்படியே ஃபீல் ஆகுதுங்க. இப்போ நம்ம வந்து எஸ்டி அட்வென்ச்சர் ப்ரீமியம் பைக் இல்லைன்னு சொல்கிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. டிசைன்லையும் சரி, வசதிகள்லையும் சரி, அந்த கொடுத்துருக்கிற பொருட்கள்லையும் சரி ப்ரீமியம் அள்ளி தெளிச்சிருக்காங்க. இது லெதர் ஃபினிஷிங்கில் அவ்வளோ அழகாக எஸ்டின்னு எழுதி 12 ஸ்பிட் சீட்டு தான் நம்ம வழக்கமாக இருக்கிற மாதிரி தான். பட் அந்த சீட்டோட குஷனு ஏற்கனவே நல்ல சீட் ஓகேவாக தான் இருக்கும். பட் இந்த லெதர் ஃபினிஷிங்கை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க, நல்லா இருக்குது. இப்போ லாங் ரைடு போனாச்சுன்னா பின்னாடி இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எஸ்டி அட்வென்ச்சர் ஹிமாலயன் வெர்சஸ் ஹிமாலயன் 411 நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, பில்லியனாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஹிமாலயனில் வந்து டப்புன்னு அவங்க பாடி தட்டிக்கிட்டே இருக்கும். பட் வந்து எஸ்டி அட்வென்ச்சரில் அந்த ப்ராப்ளமே கிடையாது. பின்னாடி இருக்கவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க, ப்ரோ பின்னாடி நான் உட்காந்துருந்து மட் ரோட்டில் கல் ரோட்லலாம் வரும்போது ஒரு கஷ்டம் இல்லையா, எனக்கு இப்போ பேக் அடிக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ஒரு இதுக்கு இந்த சீட் கவர் வந்து அல்டிமேட் தாங்க. இன்னொன்று, இதில் வந்து ஃப்ரண்ட்டு டிஸ்கை வந்து பெருசாக்கியிருக்காங்க, 320 mm மாற்றிருக்கிறாங்க. நல்ல ஒரு பெரிய வைடான டிஸ்க் இருக்குதுங்க, பிரேக் இருக்குது. பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 240 mm டிஸ்க் பேட் இருக்குது. அதையும் பிரேக் தான், மாற்றி இதெல்லாம் கொடுக்கல. 2 பிரேக்குமே எப்போவுமே பிரேக்கிங்கில் வந்து என்னோட வண்டி எப்போவுமே அல்டிமேட்டாக இருக்கும். பிரேக்கிங் வந்து நான் அனுபவிச்சிருக்கேன், நிறைய இடத்துல அனுபவிச்சிருக்கேன். ஸோ இந்த வண்டியை நான் வீடியோ போடுறேன் அப்படின்னாச்சுனால இது என்னோட வண்டி. உங்களுக்கு நீ வந்து நான் எப்படி சொல்கிறேன்றது எனக்கு தெரியல. இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அனுபவ ரீதியில் கிட்டத்தட்ட 55,000 கிலோமீட்டர் ஆல் ஓவர் இந்தியா
திருப்பி நான் அதுதான் சொல்கிறேன், கோவப்படாதீங்க. ஏன் அப்படின்னாச்சுன்னா இந்த வண்டியை பற்றி நிறைய நெகட்டிவ் நிறைய பேர்கிட்ட இருக்குது. சென்சார் ப்ராப்ளம், அது ப்ராப்ளம். எப்போ வண்டி வாங்கினா ஒரு சில வண்டியில் ப்ராப்ளம் இருக்க தான் செய்யும். அதுவே பெரிய அளவில் கொண்டுட்டு போகிறதுங்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். எனக்கு ரொம்ப அதோடைய லைஃப்பை தாண்டி உழைச்சிருச்சு. நான் அந்த 55,000 கிலோமீட்டருமே வந்து ஊருக்குள்ளே ஓட்டலை. கிட்டத்தட்ட ஆல் ஓவர் இந்தியா மலை பகுதி ஃபுல்லாகவே ஹிமாலயாஸ்னு அடித்து நொறுக்கி தான் அந்த வண்டியை வந்து நான் வந்து விற்றுருக்கேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வண்டி இப்போ அப்டேட்டடாக அந்த இருந்த சின்ன சென்சார் இஷ்யூஸு, ரேடியேட்டர் இஷ்யூஸு, அப்புறம் ஹீட் இஷ்யூஸு எல்லாத்தையுமே சரி பண்ணி ஒரு பக்கா டிசைனில் வேறு லெவலில் அதே விலையில் கொடுத்துருக்காங்க பற்றிலா. அப்போ அதை நம்ம பாராட்டி சொல்லலைன்னா என்ன அர்த்தங்க? ஃபைனலாக இந்த பைக் இதில் வருமோ தெரியாதுல்ல. ஃபைனலாக இந்த பைக்கில் நான் சொல்கிற ஒரு அப்டேட் என்ன அப்படின்னாச்சுன்னா, இந்த டெயில் லேம்ப்பு, ஒரு டெயில் லேம்புங்க, 1க்கு 2 கண்ணா 2 லட்டு தின்னு ஆசையா அப்படின்னு 2 லட்டை போட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இதில் ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த பிரேக் லைட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரேக் லைட்டை பிடிச்சிக்கிட்டே என் பின்னாடி ஏதாவது பில்லியன், அதாவது எனக்கு பின்னாடி என்னோட கோரைடர் ஏதாவது ஒட்டி வந்துட்டு இருக்காங்க, ஒரு 10-20 அடியில் 20 மீட்டரில் தள்ளிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். நான் இந்த பிரேக் லைட்டை பிடிக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு கண்ணு கூசுங்க. அவங்க நிறைய தடவை என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ரோ பிரேக்கை கம்மியாக பிடிங்க ப்ரோ, அப்பப்போ பிடிச்சிருங்க, எனக்கு கண்ணு கூசுது ப்ரோங்கிறாங்க. அதே மாதிரி நான் வந்து இந்த பார்க்கிங் லைட்டு போட்டுட்டு போனாலும் சரி, அதாவது இந்த ஹசார்ட் லைட்டு போட்டுட்டு போனாலும் சரி, அவங்களுக்கு வந்து இன்டர்காமில் சொல்லிடுவாங்க, ப்ரோ ஹசார்ட் லைட் ஆஃப் பண்ணுங்க ப்ரோ, கண்ணு கூசுது ப்ரோங்கிறது. என்னையா சொல்றிய, ஹெட்லைட் ரேஞ்சிலையா பேக் லைட்டும் உங்களுக்கு பவராக இருக்குது அப்படின்னு கேட்பேன். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் டெயில் லைட்டு. பட் அந்த ஒரு டெயில் லைட்டையே மக்களால் பார்க்க முடியல. இவங்க 2 டெயில் லைட்டு போட்டிருக்காங்க. சோலி முடிஞ்சது போங்க, அவ்வளோ பவர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. அது வச்சிருக்கிற இடமும் வேலை அழகாக இருக்குது. கொஞ்சம் தனியாக இருந்து மஞ்சி இப்போ அது அழகாக ஒரு இடத்துல சீட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுவுமே அட்டகாசங்க. பேக்கில் வந்து இந்த 2 டெயில் லைட்டையும் பார்க்கும்போது இன்னுமே கொஞ்சம் வண்டி ப்ரீமியமாகவும் அகலமாகவும் தெரியுது இல்லையா. டேங்க்கு, அதே டேங்க்கு டிசைனில், டேங்க்கில் எந்த டிசைனும் மாற்றம் இல்லை. எஸ்டி மோட்டார் சைக்கிள் ட்ரைப் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. எனக்கு வந்து வேறு ஏதோ போட்டிருப்பாங்களோ, எனக்கு இப்படி தான் போட்டிருப்பாங்க நினைக்கிறேன், பார்க்கல. டேங்க் மூடியும் நடுவில் தான். டேங்க் மூடியை கொஞ்சம் அப்டேட் பண்ணலாம், என்னோட ஸ்மால் சஜஷன் இவங்களுக்கு. ஏன்னா இது திறந்துட்டு நம்ம அதே பாயிண்டில் வச்சு கரெக்டாக மூடலை அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்குது. ஸோ அதனால் மாற்றிருக்கலாம். அவங்க அதே டேங்க் போட்டிருக்காங்க. ஃப்ரண்ட்லேயே வந்து சுவிச்சஸ்ஸு பட்டன்ஸ் எல்லாமே சேர்ந்தான். ஆனால் கொஞ்சம் ப்ரீமியமாக இருக்குங்க. எதுவுமே வந்து நான் எவ்வளோ மழை வெயிலில் அடிபட்டிருக்கேன், ஆனால் எந்த சுவிச்சஸுமே மங்குனது கிடையாது, டல்லானது கிடையாது, அப்படியே இருக்கும். இதில் வந்து சார்ஜிங் பாயிண்ட்டு, 1 USB பாயிண்ட்டு, 1 டைப் சி பாயிண்ட், இந்த 2மே கொடுத்துருக்காங்க. இந்த 2மே நல்ல பவர்ஃபுல். எனக்கு இந்த 2 வச்சு தான் நான் ஒப்பேற்றுவேன், என்னால் இருக்கிறத சமாளிக்க முடியும் ரைட்டில். அதேமாதிரி இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹார்னு, அதுக்கப்புறம் கில், அதாவது பட்டன் ஸ்டார்ட் பண்ணுறது, அப்புறம் கில் சுவிட்சு. ஃப்ரண்ட்டில் டிஸ்பிளே சேம் டிஸ்பிளே தான். அந்த வைசர், புது வைசருக்கு இந்த டிஸ்பிளே பார்க்கும்போது கொஞ்சம் வித்தியாசமாக தெரியுது. அப்படியே ஆன் பண்ணுற பாருங்க, என்கிட்ட சொல்கிற மாதிரி ஹை தான் சொல்லுது, எஸ்டின்னு சொல்லலை, ஹாய் தான் சொல்லுது பார்த்துடுங்க. இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த டிசி ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட சுவிட்சு. இந்த சுவிட்சை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோலோட சுவிட்சு இந்த இடத்துல இருக்குது. அதேமாரி நான் எப்போவுமே வழக்கமாக பண்ணுற மாதிரி இந்த டிஸ்பிளேயில் அவ்வளோமே எல்லா விஷயமே அடங்கியிருக்கு. இந்த டிஸ்பிளே எனக்கு இப்போ மனப்பாடமாக ஆகி போச்சுங்க. இதில் வந்து டர்ன் இன்ட்டு டர்ன் இண்டிகேட்டரு, அதாவது மேப் இருக்குது. நீங்கள் ஒரு ஆப்பு, எஸ்சியோட ஆப் டவுன்லோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா இதில் பக்காவாக விஷயத்தை கொடுத்துரும். ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது, கால் வர்றது போகிறது தெரிஞ்சிடும், மெசேஜ் வந்தாலும் காட்டி பார்த்துடலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டைம் பார்த்துக்கலாம், ஃபியூல் இண்டிகேட்டர் பார்த்துக்கலாம், ஆர்பிஎம் மீட்டர் பார்த்துக்கலாம், கிலோமீட்டரு, அதுக்கப்புறம் எவ்வளோ ரேஞ்சு போகுது, எவ்வளோ கிலோமீட்டர் இன்னும் போகலாம் அப்படிங்கிறது, அப்புறம் சைடு ஸ்டாண்ட் இண்டிகேட்டர், அதாவது ஏபிஎஸ் வந்து உங்களுக்கு 3 மோடு இருக்கு இல்லையா, அது மோடு மாற்றுறது எல்லாத்தையுமே இதில் பார்த்துக்கலாம். எல்லாத்துக்கும் சுவிட்ச் வந்து இந்த இடத்துல இருக்குது, ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மோடு செலக்ட்டு மேலே கீழே இந்த சுவிட்சில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பார்த்துக்கலாம். ஸோ இப்படி ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு இதுதான் பார்த்துக்கிடுங்க. பட் இவ்வளோ மாற்றின ஒரு எஸ்டி அட்வென்ச்சர் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ விஷயங்களை அதில் போட வேண்டி இருக்கும்போது ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே போட்டிருக்கலாம். இன்னுமே வண்டி அட்டகாசமாக மாறி போயிடும். அந்த வண்டிக்கு இந்த செக்மெண்ட்டில் ஈக்குவலேஷனே இல்லாமல் போயிடும். அதாவது 350 சிசி செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு வசதிகள் கொடுத்து ஒரு அட்வென்ச்சர் பைக்கு மார்க்கெட்டில் கிடையாது. நீங்கள் சொல்லுங்களேன், ஏதாவது ஒரு வண்டி இப்போ சொல்லுங்களேன். 350 சிசிக்கு உங்களுக்கு ரெட்ரோ மாடல்ஸ் தான் இருக்குது, 350 சிசிக்கு உங்களுக்கு வண்டி கிடையாது. சரி, 450 சிசி ஹிமாலயனில் போய் பார்த்தீங்கன்னா ரவுண்டு ஹெட்லைட்டு ஒரு மாதிரி ஒரு அந்த டிசைன் நிறைய பேருக்கு இன்னுமே பிடிக்கல. அதோட பவர் வந்து மட்டும்தான் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்கு. அது 450 சிசி, அது எங்கே இருக்குது? இது 334 சிசியில் உங்களுக்கு 30 பிஹெச்பி பவரை கொடுத்துட்டு ஸ்டைலை அள்ளி கொடுத்துருக்காங்க. சஸ்பென்ஷன் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ஃப்ரண்ட்டு டயரு எல்லாமே அது ஒரு ஃபோக்ஸ் ஃபீல்டில் ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆஃப் ரோடர் ஒன்று பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்டி அட்வென்ச்சர் தான்.
பழைய மாதிரி ஸ்டாண்டிங் பொசிஷன்ல இன்னுமே அகலமா ஹேண்டில் பேர் இருக்குதுங்க. நமக்கு நின்றுட்டு போறதுக்கு ஸ்டாண்டிங்ல எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. இங்க பாருங்க, என்னுடைய கால் எல்லாமே ஈஸியா இருக்குது. இன்ஜின் இன்னுமே ஸ்மூத்தா இருக்குது. பார்த்து ஓட்டுறதுக்கு அவ்வளோ சூப்பரா இருக்குது. என் பொசிஷன் இப்படி தான் இருக்கு பார்த்துடுங்க. நல்லாவே ஹேண்டில் பார், இப்போ நம்மளுடைய ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வந்து மேலே ஏறி இருக்கிறதுனால ஹேண்டில் பாரும் கொஞ்சம் மேலே ஏறிட்டு, அதனால உங்களுக்கு கிரிப்பு சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் வியூவும் சூப்பராக இருக்குது. ஒரு பெரிய ஜைஜாண்டிக்கான ஒரு பைக்கை பார்த்த மாதிரி இருக்குது ஃப்ரண்ட்டில் பார்க்கும்போது. ஓவராலாக வண்டி வந்து அல்டிமேட்டாக இருக்குது. எல்லாத்தையுமே காட்டிட்டேன் உங்களுக்கு. நான் முன்னாடி அனுபவித்த கரும்புலி வேறு, இப்போ இருக்கிற கரும்புலி வேறு. ஆமாம், டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. 2025க்கு ஏற்ற மாதிரி செம்மையாக பண்ணிட்டாங்க. ஸோ இதை இப்போ சும்மா பேசுகிறத விட ஓட்டி காட்டுறதுக்காக நம்ம அப்படியே கோப்ரோவில் கண்டினியூ பண்ணுறேன். சரியா? ஓகே கைஸ், பழையபடி நம்ம கரும்புலியோட அந்த ஒரு விஷனுக்கு வந்தாச்சா, காக்பீட்டுக்கு வந்தாச்சு. பயங்கரமாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குங்க. இந்த விண்ட்ஷீல்டு வந்து இன்னும் கொஞ்சம் விரிஞ்சு வருது. அப்படியே இமாலயனை இங்கேருந்து பார்க்கும்போது இமாலயன் 450 மாதிரி தெரிஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்கும்போது அந்த 12 ஹெட்லைட்டோட சேர்த்து பார்க்கும்போது அப்படியே நம்ம 1300 GS மாதிரியே தான். பாருங்க, கிளச்சை லைட்டாக தான் விடுறேன். இன்னொரு முக்கியமான விஷயங்க, இதில் ஸ்லிப்பர் கிளச்சும் இருக்குது. அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன் சாமி, மன்னிச்சுக்கிடுங்க. இது 815 mm சீட் ஹைட்டு, 220 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் பார்த்துடுங்க. இதையும் சேர்த்துக்கிடுங்க, நான் சொல்ல மறந்துட்டேன் பார்த்துடுங்க. ஸோ இதே இதில் நம்ம வண்டியை ஓட்டி பார்ப்போமா? ஃபஸ்ட்டு கியர் போட்டாச்சு, கியர் இண்டிகேட்டர்லாம் இதில் இருக்குது பார்த்துடுங்க. ஃபஸ்ட்டு கியர் போட்டு ஸ்வைன்னு பறக்குது பாருங்க. ஃபஸ்ட்டு கியரில் அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். ஃபஸ்ட்டு செகண்ட் கியரில் எனக்கு நார்மலாகவே கரும்புலி கொடுக்குற அதே பர்ஃபார்மன்ஸுங்க. இது ஸ்பீடாமீட்டர் மாட்டலை இன்னும், புது வண்டி பற்றிலாம். அதனால உங்களுக்கு எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதுன்னு தெரில. ரிலாக்ஸ் பொசிஷனில் ஒரு ரைடுங்க, ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குது. கஷ்டமே படாமல் லைட்டாக போகலாம். இது நமக்குன்னே ஆஃப் ரோடு மாதிரி, ஆஃப் ரோடு இல்லையா, மண்ணள்ளி போட்டிருக்காங்களோ. நம்ம மிட் சைஸில் ஆஃப் ரோடு போகிறதுக்கெலாம் சூப்பராக இருக்கும் போல இருக்குங்க. எந்திரிச்சு நின்று தான் ஓட்டுறேன். இல்லைங்க, நல்ல ரோட்டில் போகணும். உங்களுக்கு பேட் ரோட்டில் லைட்டாக போட்டு காட்டுறேன், அட்வென்ச்சர் எப்படி இருக்குன்னுட்டு பார்க்கலாம். அட்டா ஃபுல்லாகவே பேட்ச் ஒர்க்குள்ள ரோடு, கிராமத்து ரோடு பார்த்துடுங்க. எப்படி இருக்குது விஷன், எப்படி இருக்குது வண்டியோட கலர், எப்படி இருக்குது ஹெட்லைட்டு. நைட்டு பார்த்தா பயங்கர பவராக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு கரும்புலி 55,000 கிலோமீட்டர் நான் மட்டுமே ஓட்டி ரசித்த ஒருத்த ஆள் பற்றிலாம். அதனால் இந்த வண்டியோட சஸ்பென்ஷனோ இந்த பர்ஃபார்மன்ஸோ எனக்கு புதுசாக இல்லை. எனக்கு பழைய வழக்கமான அதே மாதிரி தான் தெரியுது. இப்படி ஓட்டில் தாங்க செக் பண்ணணும் என்ன வண்டியில். ஆனால் இன்ஜின் மட்டும் நல்லா ஸ்மூத் ஆகிட்டுங்க, அது மட்டும் நல்லா தெரியுது. எனக்கு தனியாக இந்த இட்லி சட்டி ஓடுற மாதிரி தெரியும், தெரியும் காட்டும் ஒரு இன்ஜின் ஓடுற மாதிரி, மோட்டர் இன்ஜின் ஓடுற மாதிரி. ஆனால் இது அப்படிலாம் இல்லை, நல்லா தெளிவாக செமையாக இருக்குது. இதுக்கு அங்கிட்டு போக முடியுமா போக முடியாதோ தெரியாது. ஆனாலும் எஸ்டி அட்வென்ச்சரால் போக முடியுங்கிற நம்பிக்கையில் போயிட்டுருக்கேன் பார்த்துடுங்க. வேறுங்க கஷ்டமே இருக்காது, கஷ்டமே இருக்காது இந்த வண்டியில். அது ஒரு பெரிய விஷயம். டார்க் வந்து 29 புள்ளி சம்திங் இருக்கிறதுனால கஷ்டமே படாமல் ஏற இறங்குங்க. அது ஒன்று இதில் பாராட்டக்கூடிய விஷயம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆன் பண்ணல, ஆனாலும் வண்டி நல்லா ட்ராக்ஷனாக தான் போகுது. இது பாருங்க, பவர்ஃபுல் சஸ்பென்ஷன் எப்படி விழுது. ஏற்கனவே முன்னாடியே ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் செமையாக விழும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது நல்ல ட்ராவல் அதிகமாக வச்சுருக்கு. 41 mm ஃபுல்லாக சஸ்பென்ஷன் வச்சுருக்காங்க ஃப்ரண்ட்டில். அப்போ இது எப்படி விழும் நீங்களே பாருங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்ருக்கு, ரோடு போட்டுட்ருக்காங்க. NH 44, அதாவது ட்ரிவாண்ட்ரத்துக்கு போகிற ரோடு இது. பறக்குது பாருங்க. ஆமாம், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பயங்கரமாக இருக்கு. இந்த மண்ணு ரோட்டில் வண்டியை போட்டு இப்படி இருத்தேன், அப்படியே வண்டி அலாயாமல் அப்படியே ஸ்ட்ராங்காக போகுது. கண்டிப்பாக ட்ராக்ஷன் கண்ட்ரோல் செம்ம வருத்துங்க. ஆனால் எனக்கு அந்த இது வரைக்கும் அந்த மாதிரி பிரச்சனை வந்ததில்லை. ட்ராக்ஷன் கண்ட்ரோல்னால பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி. இந்த மாதிரி ரோட்லலாம் ட்ராக்ஷன் செமையாக ஒர்க் ஆகணும், இல்லைன்னா சோழி முடிஞ்சு போகுது. நம்ம திடீர் பிரேக் அடிக்கணும். இங்கே பாருங்க, பள்ளம் மாதிரி இருக்கா, திடீர்னு பிரேக் பண்ணி பக்கமாக நிற்குதுங்க. எந்த பிறகு இவ்வளோ மண்ணில் நான் போகிறேன், இப்படி ஆடணுங்களா? எதுவுமே ஆடலை.
இவ்வளோ பண்ணதுக்கு இன்ஜினில் மட்டும் கொஞ்சம் பவரை மட்டும் கூட்டிட்டு வைங்க, ஒரு 32 35 அந்த ரேஞ்சுக்கு. இவன் தான் கில்லி. எஸ்டி அட்வென்ச்சரை அடிச்சுக்க ஆளே இல்லடா அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கோம். பறக்கிறானா ஏப்பே 120 வந்திருக்கோம், 110 120 வந்திருக்கோம். கிலோமீட்டர்ல ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. இப்போ திடீர்னு பிரேக் அடிக்க வேண்டியிருக்கு. நான் பிரேக் அடிக்கிறேன், பக்காவா நிக்குது, ஒரு அலையில ஒன்றும் பண்ணல. அவரை பார்த்தீங்களா, தலைவன் பறக்கிறானா? போதும் போதும், வண்டியோட பவர், பர்ஃபார்மன்ஸ், ஸ்டைலு எல்லாமே அல்டிமேட் தான், அல்டிமேட் தான். எனக்கு தெரியும் ஓரளவு. ரெண்டாயிரத்தி 8லயோ 7 நினைக்கிறேன். ஃபைனலாக நம்ம கரும்புலியாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லை, அப்டேட்டட் வெர்ஷன் கரும்புலி. எல்லாத்துக்கும் கை கொடுப்பாங்க, அந்த ஒரு குறை சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு கை கொடுப்பான். ஒரு சில பேருக்கு வேணால் இந்த மாதிரி சில ஒரு என்ன சொல்கிறது சென்சார் இஷ்யூ, அது இஷ்யூ இது இஷ்யூன்னு சொல்கிறாங்க. மற்றபடி எனக்கு வந்து இது வரைக்கும் இஷ்யூ வந்ததே கிடையாது. கடைசி 55,000 கிலோமீட்டரில் நம்ம ஃபுல்லாக லாங் ரைடே ஓட்டிகிட்டு இருக்கிறதுனால, இப்போது லோக்கலில் ஓட்டும் போது ஏதாவது பிரச்சனைனா உடனே பார்க்கலாம். பட் லாங் ரைடு ஓட்டிகிட்டு இருக்கும்போது எப்படி பார்க்க முடியும்? அப்போ அது பெரிய பிரச்சனையாக மாறும். சின்ன பிரச்சனை கூட அதை நம்ம சமாளிக்க முடியாமல் இங்கிட்டு ஒரு 200 கிலோமீட்டர், இந்த பக்கம் 200 கிலோமீட்டர் ஷோரூம் இருக்காது. அப்போ நம்ம அதை பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வந்தது. அப்படி தான் எனக்கு மாறிச்சு. இப்போ வந்து அப்படி இருக்காதுன்னு நம்புவோம். இந்த வண்டியோட டிசைனு, அந்த லுக் வைஸ் எல்லாமே வச்சு நம்ம இந்த வண்டியை ஓட்டலாம், கண்டிப்பாக வாங்கலாம். ஆக்சுவலி இன்னும் நாகர்கோவிலில் இன்னும் லான்ச் ஆகலைங்க, இனிமேல் தான் லான்ச் ஆக போகுது. அதுக்குள்ளே நம்ம கையில் வண்டி. நம்ம நாகர்கோவில் ஷோரூமில் உள்ளவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சொல்லணும். இந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுத்து வண்டியை கொடுத்து ஓட்டி பாரியா, வண்டி லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓட்டி பார்த்து வீடியோ போடுங்கன்னு அப்படின்னு சொன்னவங்களுக்கு ரொம்ப 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 நன்றிங்க. காய்ஸ், இது வரைக்கும் ஓட்டியிருக்கலாங்க. இந்த பக்கம் ஹீட்டே எனக்கு தெரியல. ஐயோ, எப்படி இது சாத்தியம்? சுத்தமாக தெரியலங்க. இது உச்சி வெயில தான் ஓட்டிக்கிட்டு இருக்கேன் வண்டியை. இந்த பக்கம் ஹீட்டே வரல. சுத்தமாக ஹீட் இல்லாத அட்வென்ச்சர் பைக் இது, நம்புவீங்களா? இப்போ நான் ரைடிங் இது கூட போடல, பூட்டு கூட போடல, நார்மல் ஷூ தான் போட்டிருக்கேன். பட் எனக்கு ஹீட்டு பிரச்சனையாக தெரிலங்க. போடுறா தம்பி பிரேக்க, அப்படி போட்டால் அப்படி நிற்பான் பாருங்க, அவன் தான் கரும்புலி. இப்போ கலர் வேறு மஞ்சள் கலரில் மாற்றிடலாம், மஞ்சள் மக்கான்னு மாற்றி வைக்கணும், கரும்புலின்னு மாற்றி வைக்க முடியாது போல இருக்கு. சிட்டிகளையும் கட் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் பேலன்ஸிங்லாம் பயங்கரங்க. 187 கிலோ வெயிட்டு. ஆனால் இது வந்து பெரிய கஷ்டமாலாம் எனக்கு தெரியல. 187 கிலோ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கெலாம் கஷ்டமாக தெரியல. ஒருவேளை லக்கேஜ்லாம் வச்சதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இருந்தாலுமே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். எனக்கு இந்த வண்டி ஹேண்டில் பண்ணியே ரொம்ப பழகிடுச்சுலாம், அதனால் பெரிய கஷ்டம் இல்லை. இப்போ நேர் வெயில் எதிரில் படும்போது இவ்வளோ பண்ணாங்க. டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் ஏதாவது கலர் டிஸ்பிளேவாவது கொடுத்துருக்கலாம். இன்னும் இந்த கருப்பு வெள்ளையிலே கிடக்காங்க, கருப்பு வெள்ளை காலத்துல. ஆனால் என்னாச்சு, திடீர்னு பெட்ரோல் பங்க் பார்த்தோன்னு யோசிக்கிறாங்கப்பா. சவுண்டை பார்த்தீங்களா? உங்களுக்கு கேட்குதா? எப்படி கேட்குது? எனக்கு சூப்பராக என்ஜாய்மெண்ட்டாக இருக்கு இந்த சவுண்டு. அப்படி பிடிச்சிருக்கு. என் வண்டியை விட இது வந்து ரொம்ப டுப்பு சத்தம் அதிகமாக இருக்குது. அந்த டுப்பு சத்தம் வேணும்னீங்களா? அப்படிப்பட்டவங்களுக்கு இந்த டுப்பு இதில் வருதுங்க. கவலைப்படாதீங்க, கவலைப்படாது கரும்புலி, கவலைப்படாது. உன்னோட சேல்ஸ் இனிமேல் இன்க்ரீஸ் ஆகும் பாரு, கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். வண்டி வாங்க மக்களை, அட்வென்ச்சர், புது அட்வென்ச்சர் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க எல்லாரும் அப்படின்னா கண்டிப்பாக எஸ்டி அட்வென்ச்சரை போய் ட்ரை பண்ணுங்க. மீண்டும் நம்ம கரும்புலியோட சகாப்தங்க இப்போ நடந்துட்டு இருக்கிறது. மீண்டும் ஒரு கரும்புலியோட சகாப்தம். அவ்வளோ ஒரு அழகாக, அல்டிமேட்டாக, பவர்ஃபுல்லாக, அமைதியாக, சொல்லிக்கிட்டே போகலாங்க. ஸ்டைலும் கூட்டிட்டாங்க, இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸு அப்படியே இருந்தாலும் அந்த ஒரு ஸ்மூத்னஸை கூட்டிட்டாங்க. இதுக்கு மேலே என்னையா வேணும்?
கரும்புலியோட சகாப்தம் ஆரம்பிச்சிருச்சு. திருப்பி எனக்கு பைசா இருந்தால் வாங்கிடுவேன், ஆனால் வாங்குற ஐடியாவும் வந்துருச்சு. ஸோ இப்போ கரும்புலியை வாங்கிட்டு ஓட்டி இன்னும் ஒரு 50,000 1 லட்சம் கிலோமீட்டர் ஓட்டிலாம் போல இருக்குது. அவ்வளோ ஒரு அழகாக டிசைன் பண்ணி கொடுத்ததுக்கு எஸ்டி கம்பெனிக்கு ரொம்ப 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 நன்றி. இந்த வண்டியோட வேலையை கேப்பியெல்லாம், இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2,17,000 ரூபா எக்ஸோரூமில் ஆரம்பித்து 2,29,000 ரூபா எக்ஸோரூமில் முடியுது. ஸோ இது வந்து விலை இப்போது இன்ட்ரடியூஸின் ப்ரைஸ் தான். இதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபியூச்சரில் ஒரு விலை இன்க்ரீஸ் ஆகலாம். இதில் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நம்ம பழைய மாடல், அதாவது இந்த லுக்கு வயசில் இருக்கிற மாடலுக்கும் முந்தின மாடல் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாடலுமே ரன்னிங்கில் இருந்துகிட்டு தான் இருக்குது, அதுவுமே சேல்ஸில் இருந்துகிட்டு தான் இருக்குது. அதை எஸ்டி ஸ்டாப் பண்ண மாட்டாங்களாம். சில பேருக்கு அந்த ரெட்ரோ லுக்கு பிடிக்கும்ல, ரவுண்டு ஹெட்லைட் தான் வேணும் எனக்கு, அந்த லுக்கு தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வர்ற பல பேருக்கு அந்த பைக்கை கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் அதிகமாக இருக்கணும், எனக்கு வண்டியை பார்த்த உடனே 4 பேர் பக்கத்தில் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த பைக்கு. ஸோ இந்த மாதிரி 2 விதத்துலேயும் மாடல் வச்சுருக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த பைக்கை ட்ரை பண்ணலாம், டெஸ்ட் ரைட் பண்ணி பாருங்கள். உங்களுடைய பக்கத்தில் இருக்க எஸ்டி ஷோரூம் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு டெஸ்ட் ரைட் அவைலபிளாக இருக்குது. இன்றைக்கி நமக்கு இந்த பைக்கை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யா எஸ்டி, அதாவது நாகர்கோயிலில் இருக்கிற ஐஸ்வர்யா ஜாவா ஷோரூமில் தான் நமக்கு இந்த பைக்கை கொடுத்துருக்குறாங்க. பயங்கர அரேஞ்ச்மெண்ட் பண்ணி இவ்வளோக்குள்ளே இது வந்து யாருமே இது வரைக்கும் இன்றைக்கி வீடியோ எடுத்து முடிக்கலை, இந்த தமிழ்நாட்டிலே யாருமே கொடுக்கல. ஆனால் எனக்கு மட்டுமே தான் இந்த பைக்கை ஸ்பெஷலாக அவங்க வந்து எடுத்து வெளியே தந்திருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். ஸோ அந்த நன்றியை சொல்லிக்கிட்டு இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கிடுறேன். மறுபடியும் எஸ்டி அட்வென்ச்சருடைய சகாப்தம் வந்துருச்சு. யாராவது இந்த பைக்கு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் வாங்குங்க, அவ்வளோ ஒரு தரமாக இருக்குது. எல்லா இஷ்யூஸ்லையும் சரி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த சரி பண்ணிவிட்டு புதுசாக கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் வாங்கி ஓட்டுங்க. இதை காயலுடைய வார்த்தையும் நம்புங்க, நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு நான் உங்களுக்கு விடைபெற்றுக் கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம்.